விகடன் எல்லாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம். என்னை கேட்டா பொன்முடி ஐயாவை விமர்சித்து பிரயோஜனம் இல்லை. கனிமொழி அம்மா சொன்ன ஒரு டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சு. அவருக்கு எத்தனை முறைங்க சொல்றது? ஒரு மாநிலம் சரியான கைகளில் இருக்கு, கரெக்டா இயங்குதுன்னா பிஜேபி அங்க போய் நான் ஒரு ரவுடி தான் அப்படின்னு காட்ட வேண்டிய கட்சி இல்ல. சுப்பிரமணிய சாமி ஐயா பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு வழக்குல இறங்கி பயங்கரமா வந்தே பாரத் வண்டியை ஓட்டுவாரு. திடீர்னு அப்படியே நிறுத்திட்டு குடிசு வண்டி மாதிரி படுத்து தூங்கிருப்பாரு. அப்ப சோனியா காந்தி அம்மா என்ன பண்றாங்க? தன் பேரிலும் ராகுல் காந்தி பேரிலும் ஒரு பெரிய யங் இந்தியான்னு ஒரு கம்பெனியை முடிவு சொல்றாங்க. யங் இந்தியா இதுக்கு முன்னாடி கடன் கொடுத்ததும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடக விவாதங்கள்ல அனல் தெரிக்கும் நேரத்துல ரொம்ப எளிமையாக ஆனால் அதே சமயம் ஆழமான கருத்துக்களை சொல்வதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். உங்க நேயர்களுக்கும் வணக்கம். சார், அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. உருவானதுல இருந்தே கலக்கத்துல இருந்த ஊடகங்களா இருக்கட்டும், இல்லைன்னா எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், பயந்து போயிருந்தாங்க. ஒரு டஃப் காம்படிஷனை கொடுக்க போறாங்க டிஎம்கே கூட்டணிக்குன்னு. திடீர்னு நீங்க கூட்டணியில தான் பங்கு, ஆட்சியில எல்லாம் கிடையாது, அதிகாரத்துல எல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இபிஎஸ் அவர்கள். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது அவர் தன்னுடைய கட்சியில இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லிக்கிறாரு. 2026 என்ன பண்ணணும், எப்படி கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஏறத்தாழ பேசி முடிக்காம அமித்ஷா அவசர அவசரமா ஒருத்தரை எழுப்பி விட்டுட்டு போக மாட்டார். அவர் தெளிவா பேசியிருக்காங்க. இது ஏற்கனவே குறைந்தது ஒரு 3 மாதமாக இந்த விவாதம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சிறுபான்மையினர் வாக்கு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. திமுக தொடர்ந்து இவங்க 2 பேருக்குள்ள அண்டர் கரண்ட் இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் பாத்தியா 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, நாங்க உள்ள சொன்னதுதான் உண்மைன்னாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அது பயந்திருப்பதற்கு 3 காரணங்கள் இருக்கு. தன்னுடைய வாழ்க்கையில அது 2வது முறை சட்டசபைக்குள்ள நுழைந்தது இல்ல. 2வது பெருக்கக்கூடிய அதிருப்தி ரொம்பவும் ஆழமா இருக்கு. இந்த ஊழல் வழக்குகள் குறைந்தபட்சம் அவங்களுக்கு இடைஞ்சல கொடுக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவங்க 51 வருஷத்துக்கு முன்னாடி போய் திருநீலகண்டர் படம், ஹரிதாஸ் நடித்த படம், தியாகராஜ பாகவதர் படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ற மாதிரி மாநில சுயாட்சி கதைக்கெல்லாம் போயிருக்காங்க. இப்ப அவங்க பயப்படுறத பத்தி நம்ம கவலை இல்லை. உண்மையை சொன்னா திமுகவை தோற்கடிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அதிமுக அமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு வருஷமா அப்படி பாத்தீங்கன்னா இருந்ததில்லை. ஆனால் 23,400 கோடி அவங்க செலவு பண்ண போறாங்கன்னும் போது அதை தாங்குவதற்கு ராணுவம் வந்தாங்க. சாதாரணமான ஒரு அரசை அமைக்கணும்னா அதிமுகவுக்கு தெரியும், தமிழ்நாட்டுல அதிகமா ஆண்ட கட்சி அதிமுக தான். ஆனால் கலவரம் வரப்போது, பெரிய தப்பு பண்ண போறாங்க, மொழி அப்படி இப்படின்னு பேசி வேலைகளை பண்ண போறாங்க, தோக்க போறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா இதோட கதை முடிஞ்சதுன்னு திமுகவுக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறமா அதை எந்திரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வாழ்க்கை பூரா எதிர்கட்சியா இருந்து சொக்காயை கிழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப திடீர்னு அவங்க பணம் தான் எல்லா பக்கமும் விளையாடும் இல்லையா? சம்பந்தமே இல்லாம ராமதாஸ் ஐயா இன்னைக்கு அமித்ஷா நைட்டுக்கு வந்திருக்காரு. நாளைக்குதான் கூட்டணியை பற்றி அவர் அறிவிக்க போறாரு. நாளைக்குதான் பாமகவுடைய நிர்வாக மீட்டிங் இருக்கு. ஆனா இன்னைக்கே ராமதாஸ் நான் தான் தலைவர்னு அறிவிக்கிறாருன்னா திமுக எப்படி எல்லாம் உள்ள புகுந்து எங்கெல்லாம் விளையாடுங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு ஆணித்தரமா தெரிஞ்சிருக்கும். அடுத்த நாள் அன்புமணி அங்க போக முடியல, ராமதாஸ் ஐயா ஏன் அப்படி சொல்லிட்டாருன்னா அதை பார்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்தது. இது எல்லாமே திமுக பண்ற வேலை. நாம திமுக மேல பழி போடுவதற்கு பதிலா நாம எப்படி ஒழுங்கா இருக்கணுங்கிறத பார்க்கணும். இப்ப அண்ணாமலை அப்படிங்கிறவர் நீக்கிட்டாங்க, பத்தியா அண்ணாமலை நீக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்கன்னா அதனால என்ன? அண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலையா வரப்போறாரு அப்படிங்கறத நம்ம புரிய வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்திலையுமே திமுகவுடைய மட்டரகமான அரசியலை சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அவ்வளவு கோவப்படுறேன், நீ சிரிக்கிறியா அப்படின்னா அதுவே இன்னும் கொஞ்சம் பயங்கர காமெடியா மாறிடும். தேங்காய் சீனிவாசன் மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ணணும், சிவாஜி கணேசன் மாதிரிலாம் நினைச்சிட்டு நடிப்புல கலங்கிடக்கூடாதுங்கிறது தான் நம்ம எடுத்து சொல்றோம். அதிமுக தன்னுடைய கட்சிக்கு அவர் சொல்லிக்கிறாரு, நான் ஒன்னும் கூட்டணி ஆட்சி எல்லாம் ஒன்னும் பேசிடல அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாருங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு ஒழிய அதனால நாளைக்கு பிஜேபி எனக்கு பினான்ஸ் கொடுக்கணும், எனக்கு தான் காவல் கொடுக்கணும், எனக்கு தான் பிடபிள்யூடி கொடுக்கணும்னு பேசுறதுக்கான இந்த திமுக மாதிரியான பல்லக்கு தூக்கிகளை வைத்துக் கொண்டு கூட்டணி ஆட்சி நடத்துற கட்சி இல்ல. 98லயும் சரி 99லயும் சரி ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி நடத்தணுங்கிறத வாஜ்பாய் ஐயா காட்டினாரு. மகாராஷ்டிரால ஒரு விதமாகவும், பீகார்ல ஒரு விதமாகவும், மத்திய பிரதேஷ் மத்த இடங்கள்ல ஒரு விதமாகவும், இந்த ஒடிசால மட்டும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் நடந்திருந்ததுன்னா பட்நாயக்குக்கும் பிஜேபிக்கும், பட்நாயக்கு தான் 60% அல்லது 70% கொடுத்து
28-30% தான் பிஜேபி எடுத்துட்டு இருக்கும். ஒரு மாநிலம் சரியான கைகளில் இருக்கு, கரெக்டா இயங்குதுன்னா பிஜேபி அங்க போய் நானும் ரவுடி தான் அப்படின்னு காட்ட வேண்டிய கட்சி இல்ல. ஒரு மாநிலம் நல்லா நடந்துட்டு இருந்தா அதை அப்படியே அமைதியா விட்டுரும். அதுக்கு சரியான உதாரணம் மகாராஷ்டிரா. 3 முறையும் தன்னுடைய பலத்தால ஜெயிச்சுட்டு, பிஜேபிங்கிற அந்த பலத்தால, ஏன்னா அதிக இடத்துல போட்டி போட்டதும் பிஜேபி தான், அதிக இடத்துல ஜெயிச்சதும் பிஜேபி தான். ஆனா 3வது முறை வரைக்கும் காத்திருந்து எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டு அப்புறம் தான் பட்னாவிஸ் வர்றாருங்கிற அளவுக்கு ஒரு தெளிவான கட்சி பிஜேபி. சோ இந்த திமுகவுடைய மலிவான விளம்பரங்களுக்குள்ள நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கூட இருக்கு. ஊடகங்கள்ல இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுற மற்றொரு விஷயம் இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கு சார். இது எங்க தொடங்கியது, எந்தை நோக்கி போய் கொண்டிருக்கு, இல்ல மீண்டும் ஒரு முறை வந்து நீங்க காங்கிரஸ பயமுறுத்துறதுக்காக அப்பப்ப இதுல கையில எடுக்கிற வெப்பன் மாதிரி யூஸ் பண்றாங்களா? இல்ல, இது சுப்பிரமணிய சாமி ஐயாவால தான் இது வந்து அப்பப்போ வருது, அப்பப்போ போயிடுது, அப்பப்போ படுத்துங்குதுங்கிற ஒரு பிரச்சனை. அவரையும் மேல மட்டும் குற்றம் சாட்ட முடியாது. நீதிமன்றமே எந்த வழக்கையும் இப்படித்தான் எடுத்துக்கிட்டு பண்ணுதுங்கிறது ஒரு துர்பாக்கியமான ஒரு விஷயம். ஆனால் நீதிமன்றம் நேர்மையா செயல்படுதுங்கிறதோட விட்டுருவோம். 4-5 வரிகளில் இந்த நேஷனல் ஹெரால்டு பிரச்சனையை சிம்பிளா புரிஞ்சுக்கும். நேஷனல் ஹெரால்டுன்னு ஒரு பத்திரிகையை நேரு தொடங்குறாரு. தொடங்கிட்டு அவர் வந்து நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு எல்லாம் அதுல பங்குதாரரா வைத்து அவர் வந்து பண்றாரு. அதுக்காக அவர் நல்ல நோக்கத்தோட பண்ணிட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். பொதுவாவே இப்படித்தான் பண்ணுவாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஷேர் ஹோல்டிங் கொடுத்து வச்சுட்டு, எப்படியா இருந்தாலும் எனக்கு தானே முடி, எனக்கு தானே மணிமகுடம், அதனால பிரச்சனை இல்லாத மாதிரி அவர் நடத்திட்டு வந்தாரு. அந்த பத்திரிகைக்குன்னு ஒரு நிறைய சொத்துக்கள் வெவ்வேறு இடத்துல தானமா கொடுக்கப்பட்டு அப்படி எல்லாம் வந்தது. இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள்லயே நிறைய பேர் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, அதுக்கு ஒரு 90 கோடி ரூபாய் கடன் வருகின்ற அளவுக்கு கணக்குல வழக்கமா ஊழல் வரும் இல்லையா? காங்கிரஸோ திமுகவோ ஒரு இடத்துல கணக்குல ஊழல் வரும். சார், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், இது சுதந்திர போராட்டம், அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி நடந்த போராட்ட காலங்களிலேயே நிறைய சுதந்திர தியாகிகளிடையே பணத்தை பெற்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊடகமா? பணத்தை பெற்று இல்ல, நிறைய பேருக்கு பங்குகளை கொடுத்து, அதாவது வந்து அவங்க 1 ரூபாய் கொடுத்திருக்கலாம், 1000 கொடுத்திருக்கலாம், 1 ஏக்கர் கொடுத்திருக்கலாம், 100 ஏக்கர் கொடுத்திருக்கலாம். அவங்க எல்லாரையுமே வைத்து பங்குகள் அவங்களுக்கு பெரிய அளவுல கொடுத்துதான் நேரு அதை 1938-35 தொடங்குறாரு. இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்து, ஒரு கட்டத்துல கணக்கு எடுத்து பார்க்கும்போது 90 கோடி ரூபாய் நஷ்டம் வருகின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப சோனியா காந்தி அம்மா என்ன பண்றாங்க, தன் பேரிலும் ராகுல் காந்தி பேரிலும் ஒரு பெரிய யங் இந்தியான்னு ஒரு கம்பெனியை முடிவு கொள்றாங்க. யங் இந்தியா இதுக்கு முன்னாடி கடன் கொடுத்ததும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை, அதற்கான மூலாதாரங்களும் இல்லை. அந்த டைரக்டர்ஸுக்குன்னு இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு டைரக்டர்னா அவர் பெரிய ஹோட்டல் நடத்தினவருங்க, அதனால அவர் இதுல வந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் பெரிய தங்க சிற்பிங்க, அதனால இதுல வந்தாருன்னு சொல்லலாம். இவங்க யாரு, சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஒரு குடும்பத்தில் உள்ள வந்த வாக்கப்பட்ட பிறந்த 2 பேர். யங் இந்தியா அப்படிங்கிற பேர்ல ஒரு கம்பெனியை ஓபன் பண்றாங்க. இந்த 90 கோடி ரூபாய் கடனை வந்து காங்கிரஸ் அடைக்கிறது. காங்கிரஸ் அடைத்து விட்டு அந்த நேஷனல் ஹெரால்டு பங்குகளை மொத்தத்தையும் யங் இந்தியாவுக்கு கொடுக்குது. அதாவது கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அதுல பிரதானமா இருக்கிறது வந்து சோனியாவும் ராகுல் காந்தியும் சாம் பிரிட்டோடாவும் ஆஸ்கார் பெர்னாண்டஸும், இவங்க தான் அங்க மெயினா இருக்காங்க. சோ இதுதான் ஊழலினுடைய முதல் காரணமா மாறுது. இந்த மாதிரி ஊழல் 90,000 கோடி கடன்கிறத வந்து அடைச்சது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அடைக்குது. அதுக்கு யங் இந்தியா வந்து 55 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுக்குது. இது நீங்க நான் பேச ஒரே தமாஷா தெரியும். என்னென்ன 2 கடுகு கொடுத்துட்டு கல்யாண சம்பந்தம் பண்ண கல்யாண பந்தி போட சொல்றீங்கிற மாதிரியான விஷயம் அது. இப்ப என்ன ஆயிடுத்து, இந்த பங்குகள் எல்லாம் யங் இந்தியாவுக்கு போகுது. யங் இந்தியா உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, அது என்னதான் அதுக்குன்னு ஒரு பங்கு அதெல்லாம் இருந்தாலும், இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு ஈக்விட்டி ரெடி பண்ணி மிகப்பெரிய பொருளாதாரத்தை வாங்கலான்ட்டு சொல்லிட்டு, இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பங்குகள் எல்லாம் கம்மியாயிடுது, இவங்களுடைய பங்கு அதிகமாயிடுது. இது ரொம்ப சுலபம், உங்களுக்கு தெரியும். ஒரு ஷேருக்கு நான் வந்து 4 கொடுக்குறேன் அல்லது 5 ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டான்னு இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா, அப்ப அவங்க அதே ஒரு ஷேர்லயே இருப்பாங்க. இவங்கெல்லாம் 4 ஷேருக்கு உயர்வாங்க. இதெல்லாம் கம்பெனில பொதுவா நடக்கிற ஒரு விஷயம். சோ சுருக்கமா புரிந்துக்கிறதா இருந்ததுன்னா, நேஷனல் ஹெரால்டுன்னு ஒரு பத்திரிகை, அது சுதந்திர போராட்ட தியாகிகளை பங்குதாரர்களாக வைத்து நேரு ஐயா தொடங்கினது. அதுக்கு பிறகு அது வந்து கடனுக்கு வருது.
அந்த கடனை காங்கிரஸ் அடைக்கிறது. ஆனால் காங்கிரஸ் அடைத்து விட்டு சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்தி, சாம் பிரிட்டோடா, ஆஸ்கர் பெர்னாண்டஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு அந்த நேஷனல் அவார்டை கொடுத்துருது. நேஷனல் அவார்டுடைய சொத்தின் மதிப்பு, இப்ப உதாரணத்துக்காக சொல்றேன், இப்போ ஜெயலலிதா அம்மாவுடைய வழக்கு 64 கோடி ரூபாய் தானே. அதுல அவங்களுடைய நகைகள் அப்படின்னு சொல்லி கைப்பற்றினதுன்னு பார்த்தா எவ்வளவுக்கு இருந்திருக்கும்? அன்னைக்கு தேதிக்கு 20 கோடிக்கு இருந்திருக்குமா? 10 கோடிக்கு இருந்திருக்குமா? இன்னைக்கு அது 2000 கோடின்னு சொல்றாங்க இல்லையா? 98, 99 மதிப்பு வந்து இன்றைய மதிப்பு. அந்த மாதிரி நிலத்தினுடைய மதிப்பு எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குங்கிறத பத்தி கவலைப்படாம இது ரொம்ப சாதாரணமான ஒரு கேஸ் ஆகும். அதாவது நலிந்து போன ஒரு பத்திரிகையை சோனியாவும் ராகுல் காந்தியும் காப்பாத்தினார்கள்ங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வர்றாங்க. இது தவறான. எப்படி வெறும் 55 லட்சம் ரூபாய் கொடுத்து 90,000 ரூபாய் கடன் இருந்து அதை காங்கிரஸ் அடைத்த கம்பெனியை இவங்க 55 லட்சம் கொடுத்து வாங்குறாங்க. ஏன்னா இவங்க தானே காங்கிரஸ். காங்கிரஸ்னா ஹிந்தியில உங்களுக்கு தெரியும் மக்கள்னு அர்த்தம். ஆனா இவங்க தானே மக்கள், இவங்க மக்கள் தானே மக்கள். அப்புறம் இதுல என்ன இருக்கு? நான் என்னுடைய வாசல நான் முன்னாடி வச்சேன்னா பின்னாடி வச்சுட்டு போனேன். 2 விஷயம் நடந்திருக்கு இல்லீங்களா? ஒண்ணு வந்து இந்த 90,000 கோடி அது காங்கிரஸ் அடைச்சதும் காணாம போயிருக்கு. இவங்க கொடுத்த 55 லட்சமும் எப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப 2 மிஸ்டேக் நடந்திருக்கு இல்லையா அதுல? இல்ல இது எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக சாதாரணமா நடந்த ஒரு விஷயம். நான் வந்து இதை எடுத்துட்டு வரேன், நீ வந்து அதை எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணுவோம்ங்கிற மாதிரியான சாதாரணமா நடந்த ஒரு விஷயம். இது எப்ப வெளில வருது அப்படின்னு சொன்னா, சுப்பிரமணிய சாமி ஐயா தான் அதை வந்து பிரதானமா வெளில எடுத்துட்டு வர்றாரு. சுப்பிரமணிய சாமி ஐயா பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு வழக்குல இறங்கி பயங்கரமா வந்தே பாரத் வண்டியை ஓட்டுவாரு. திடீர்னு அப்படியே நிறுத்திட்டு குட்ஸ் வண்டி மாதிரி படுத்து தூங்கிடுவாரு. எதுக்கு தூங்குறாரு, எதுக்கு வேகமா போறாரு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகி இருக்கிறது. இதனால் வரைக்கும் பெயிலில் இருந்த சோனியா காந்தி அம்மாவும் ராகுல் காந்தி ஐயாவும் இப்போ அக்யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்குள்ள வர்றாங்க. இதுதான் இப்ப நடந்திருக்கிற நேஷனல் அவார்ட் கேஸ். நாளைக்கு நீதிமன்றம் அதை கண்டிப்பா விசாரிக்கும். நேர்மையா பார்த்தாலே தவறுகள் தெல்ல தெளிவா தெரிகிற ஒரு விஷயம் தான், வேற எதுவுமே கிடையாது. பாண்டு விஷயத்தையே அப்படி தப்பு தப்பா பார்த்த நீதிமன்றம் இந்த மாதிரி பயங்கர பாண்டேஜ வந்து இஷ்டத்துக்கு பார்க்கும். எல்லா விதத்திலையும் தப்பா தான் பார்க்கும். ஏன்னா தப்பு தான் நடந்தது. சார் ரொம்ப ஒரு எலாபரேட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க சொல்றத திருப்பி திருப்பி கேட்கும்போது தான் எங்களுக்கே புரியும் போல இருக்கு. கொஞ்சம் லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு சார். இல்ல இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கோலாகல சீனிவாசன் ஐயா ரொம்ப தெல்ல தெளிவா இந்த விஷயத்த வந்து ஒரு 20 நிமிட வீடியோவாக கொடுத்தாரு. இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்ததுனால திடீர்னு சிந்து பாத்துக்காத மாதிரி ஆயிடுச்சு வழிய, இது அடிப்படையில சுருக்கமா முடிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். தப்பு நடந்ததுதான், அதுல மாற்று கருத்து இல்ல. 2026 துணை முதலமைச்சரே அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பிறந்தகைக்கு இதுக்கு விளக்கம் கேட்டு வர நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. என்ன விளக்கம், என்ன போஸ்டர்? இல்ல அதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. அது யார் அடிச்சாங்கன்னு தெரியாது, அவங்களெல்லாம் நான் கட்சி விட்டு நீக்கிட்டேன்னாரு. இது மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, சொந்த காசுலதான் இவங்க எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. யாராவது இவங்க பணத்தை செலவு போஸ்டரா இல்லன்னா சண்டையா சார்? போஸ்டரா இல்ல சண்டையா? போஸ்டர் அடிக்கிறதே வந்து ஏதோ ஒரு விதத்துல, இப்போ கண்ணதாசன் ஐயா திடீர்னு தான் இறந்துட்டேன்னு செய்தி எல்லார்கிட்டயும் பரப்பிட்டாரு. யாரெல்லாம் வர்றாங்க, எப்படி வர்றாங்க, யாரு வரல, எப்படி காரணம் சொல்றாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு நான் தான் இங்க இருக்கேன் அப்படின்ட்டு வெளில வந்தார். இது வந்து ஒரு ஒரு கற்பனை திறன் உள்ள ஒரு மனிதன் செய்கின்ற ஒரு விஷயம். இதையே அல்பத்தனமா யோசிச்சீங்கன்னா, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத போஸ்டர்ஸ், ஒரு போஸ்டர் கனிமொழி அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு ஒட்டப்படுது. அவங்க பெரிய பிளாக் போர்டுக்கு பக்கத்துல பெரிய ஹெட்மிஸ்டர்ஸ் மாதிரி நிக்கிறாங்க. எல்லாரும் கூட கும்பிட்டு போட்டுட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த இடத்துல இப்படி நின்றுட்டு மாணவர்கள் மாதிரி நிக்கிறாங்க. இந்த போஸ்டர் கேக்காக வேற அவங்க கட் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. எதேச்சதிகாரத்தின் உச்சகட்டம் இதெல்லாம். கனிமொழி அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு அரசியல்ல சத்தியமா என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை நல்ல அரசியல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதுவும் திருமாவளவன் ஐயா, சீமான் ஐயா, இவங்க எல்லாம் என்னத்தான் வந்து இவங்க கிட்ட இருந்து கத்துக்க போறாங்கிறது தெரியாது. இப்படி ஒரு அவலம் நடக்கத்தான் செஞ்சது. அதாவது உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறதுங்கிறது. ஏன்னா அதுவும் திமுக மாதிரி பண்ணையார்கிட்ட போய் நீங்க முறைச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ்ல தலைவனையே மாத்திடுவாங்க. பிசிகால யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிறத திமுக தான் முடிவு பண்ணும். அவ்வளவு பெரிய பண்ணையார போய் அனாவசியமா மறைச்சுக்கிட்டா, அதனாலதான் அவசர அவசரமா வந்து சார் யார் அடிச்சாங்கன்னே தெரியல சார், எங்கிட்ட இருந்தா காசு வாங்கிட்டு போனாங்க, ஆனா அவங்கள நான் கட்சி விட்டு நீக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு விவாதமா எடுத்துக்கிறதே கூட தப்பு என்ன பொறுத்தவரை. நாத்தாக்காவை வந்து பாஜகவின் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் வாங்க கூட்டணிக்கு அப்படின்னு ஒரு அழைப்பை விடுக்கிறாரு.
இது பற்றி உங்கள் பார்வை சார்? இல்ல இதுல என்ன தப்பு? திமுக கிட்ட பல்லக்கு தூக்கிகளா எத்தனையோ கட்சி இருக்கு. அதை பற்றி விவாதங்களே வரமாட்டேங்குது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்திருக்கு. இன்னும் பெரிய கட்சிகள் 2 வரும்னு நான் ஏற்கனவே விவாதங்கள்ல சொல்லியிருக்கேன். நாதாக்கா வந்ததுன்னா அதனால என்ன தப்பு? கூட்டணிங்கிறது இங்க பல்லக்கு தூக்கிகள். திமுகவை பொறுத்த வரைக்கும் பல்லக்கு தூக்கிகள், கூலி வேலை செய்கின்றவர்கள். அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க நடத்தப்படுறாங்க. ஆனால் இங்க அப்படி கிடையாது. இங்க 3 முறையாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி அங்கிருந்து இங்க இவரோட பேசி அறிமுகப்படுத்தி ஒரு கூட்டணியை பெருமிதமாக அதிமுகவின் தலைமையில் நடக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ற அளவுக்கு நெகிழ்ச்சியோட பண்றாங்க. அதை நாம விவாதிக்கிறோம். பல்லக்கு தூக்கிகள், கூலிக்கு மூட்டை சுமக்கின்றவர்கள் அந்த பக்கம் இருக்காங்க. அதை பற்றி விமர்சிக்க மாட்டேங்கிறோம். நாதாக்காவுடைய லட்சியம் என்ன? தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் அமைவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 234ல 235 தொகுதிகளுமே நாதாக்கா வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. தமிழ் தேசியம் அப்படின்னு அது ஒரு மசோதாவை கவர்னர் கிட்ட அனுப்புதுன்னா, அன்னைக்கு உங்க துர்பாக்கியம் பொன்முடி ஐயா தான், இல்ல பொன்முடி ஐயா இங்கிலாந்து வர மாட்டாரு, திண்டுக்கல் பெரியசாமி தான் கவர்னரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒத்துப்பாரா? இந்தியாவில் இருந்து தமிழ் தேசியம்னு ஒண்ணு பிரிச்சிட போயிட முடியுமா? அது உணர்வுபூர்வமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இத பால் தாக்கரே ஏற்கனவே பண்ணியிருக்காரு. பாம்பேங்கிறது மும்பைக்கு இருக்குதான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னுடைய மாநிலம் எனக்கானதுன்னு சொல்லத்தான் செய்வாங்க. அப்படி அவர் பேசிட்டு இருக்காரு. திமுக மாதிரி பிரிவினைவாத சக்திகளோட சேர்ந்து இந்த நாட்டை பிரித்து கொண்டு போகணுங்கிறதுக்காக வேலையெல்லாம் அவர் செய்யறாரா? இல்ல. என்ன கொஞ்சம் ஓவரா கத்துவாரு. நீங்க முடிஞ்சா காதுல 2 பஞ்சை அடிச்சுக்கணும். இவ்வளவுதான் உங்களுடைய பிரச்சனை. ஆனால் அவர் தன்னுடைய வேலையை ஒழுங்கா தான் செஞ்சுக்கிட்டு போறாரு. அவர் கூட்டணியில வர்றதுனால என்ன தவறு? நயனார் நாகேந்திரன் ஐயா அரசியலை பலமுறை பார்த்திருக்கிறவர். இந்த திராவிட அரசியலை, கழக அரசியலை பார்த்திருக்கிறவர். அவருக்கு தெரியும் யாரை கூப்பிட்டால் நல்லது, யாரை அழைத்தால் நல்லது, யாரை தவிர்த்தால் நல்லதுங்கிறது தெரியும். பெரிய கூட்டணி அமையட்டுமே. நாளைக்கு விஜய் வரக்கூடாதா? அதிமுக, பாஜக, நாதாக்கா கூட்டணியில விஜய் வரக்கூடாதா? பாமக இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு ஒரு டவுட் சொல்லுவாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் அங்கேயேதான் இருப்பாங்க. எவ்வளவு மட்டம் தட்டினாலும் அங்கேயேதான் இருப்பாங்க. சாம்சங் விஷயத்துல அசிங்கப்படுத்தினாலும் அங்கேயேதான் இருப்பாங்க. காங்கிரஸ் அங்கேயேதான் இருப்பாங்க. என்ன பேசினாலும் அங்கேயேதான் இருப்பாங்க. அதை பற்றி விமர்சிக்கவே மாட்டேங்கிறோம். இங்க மிகப்பெரிய கூட்டணி நடக்கணும். திமுகவை அழிப்பதற்காக பெரிய கூட்டணி அமைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் 23,400 கோடி திமுக சல்லிசா டாஸ்மாக் மூலமா சர் பணப்பட்டுவாடா செய்யும்னா அதை தடுப்பதற்கு எல்லாருமே ஒரு இடத்துல இணையும் அவசியம்ங்கிறீங்க. ஒரே கட்சியாக இணைய வேண்டியது அவசியம். ஏன்னா அவங்க இன்னொரு ஆட்சியை அமைக்கணுங்கிற ஒரு துர்பாக்கியம் வந்துருச்சுன்னா அடுத்த 5 வருடம் இன்னொரு 30,000 கோடி இன்ட்டு 5 1,50,000 கோடி 2 பேர்கிட்ட போய் சேரும். இது எவ்வளவு ஆபத்தானதுங்கிறது தயவு செஞ்சு பாக்குறவங்க புரிஞ்சுக்கணும். நான் இட்டுக்கட்டல, கதை விடல, மூத்த பத்திரிகையாளர்லாம் கதை பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல. தியாகராஜன் ஐயா என்ன சொன்னாரோ அதை நான் எடுத்து திரும்ப சொல்றேன். அவ்வளவுதான். அவர் காலங்காலமா 3 தலைமையா அரசியல்ல இருக்கிறவர். அமைச்சர் பொன்முடி அவரின் பேச்சுக்கு விகடன் ஒரு தலையங்கத்தை போட்டிருக்காங்க. என்ன கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டாங்களா? இல்ல சார். என்ன சொல்லிட்டாங்க? விகடன் என்ன சொல்லிட்டாங்க? அது அடல் சொல்லி அமைச்சர்ங்கிற மாதிரி போட்டிருக்காங்க சார். அவ்வளவுதானே. வேற என்ன பண்ணுவாங்க? காட்டமாவோ அசிங்கமாவோ என்னுடைய தாயை திட்டினேன், என்னுடைய பெரியம்மாவை திட்டினேன், என்னுடைய சித்தியை திட்டினேன் அப்படின்னு கோவப்பட்டாங்களா? கிடையாது. எவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க பத்திரிகை அது. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. சார் இது அடல் சொல்லி சார் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவங்க எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு படங்க பாய்ஸ்ன்னு ஒரு படம் இவர் சங்கர் எடுக்கிறாரு. விமர்சனம் சி, அதான் விமர்சனம். படம் நல்லா இல்லைங்கிறதுக்காக அதுக்கு கொடுத்த விமர்சனம் என்னன்னா சி. ஒரு திரைப்படத்துக்கு இங்க ஒரு அமைச்சர், பேராசிரியர், படித்தவர், சுப்ரீம் கோர்ட்ல போய் எப்படி எல்லாம் டீல் பண்ணணும்னு தெரிந்தவர், ஃபாரின் கரன்சியை வீட்டுல வச்சுட்டு இருந்தவர், தொடர்ந்து இதே தப்பதான் பண்றாரு. ஆனால் அவரிடம் சார் இது ஒரு அடல்ட் ஒன்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் சொன்னேன் சாதாரணமா எடுத்துக்கிறதுக்கு? விகடன் எல்லாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம். என்னை கேட்டா பொன்முடி ஐயாவை விமர்சித்து பிரயோஜனம் இல்லை. கனிமொழி அம்மா சொன்ன ஒரு டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு எத்தனை முறைங்க சொல்றது அப்படின்ற அந்த டயலாக் வேணா நியாயமானது, யதார்த்தமானது. அதை மட்டும் வேணா நான் எடுத்து சொல்லுவேன். எத்தனை முறைங்க சொல்றது? அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்க, கேவலப்படுத்திக்கிட்டே இருக்க. உன் வாயில நீ எல்லாம் ஒரு பேராசிரியர்னு சொன்னா உங்ககிட்ட படித்த மாணவர் எல்லாம் தற்கொலை பண்ணிட்டு சாகணும் அவங்க வீட்டுல பொண்ணு இருந்தா. அப்படித்தான் நம்ம பேச முடியும். நாம கோவப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? அவங்க டைவெர்ட் பண்றதுக்காக இதை பண்றாங்க. வேணும்ட்டே முக்கிய பிரச்சனையில இருந்து டைவெர்ட் பண்றதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்றாங்க.
அவங்கள ஒரு ஆர்எஸ் பாரதி வருவாரு, நான் போட்ட பிச்சைன்னு இன்னொருத்தர் வருவாரு, நீங்கெல்லாம் நாய் கூட தான் பிஏ படிச்சிருக்குன்னுவாரு. இதெல்லாம் இவங்க டைவர்ஷன் டாக்டிக்ஸ்ல பண்ற ஒரு விஷயம். நாம அதெல்லாம் விமர்சிக்கவே கூடாது. அவங்க வீட்டுல யாராவது பெண்கள் இருந்தாங்கன்னா செருப்பால அடிச்சுக்கணும் தானே. ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களோட பேசுனீங்க. மீண்டும் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இது போல் பேசலாம் சார். நன்றி, வணக்கம்.